அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரொருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த குடும்பவியல் தர்பியா நிகழ்ச்சியிலே அல்லாஹுவிடம் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அவனுடைய மார்க்கத்தை அழகிய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த தர்பியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நம் அனைவர்களின் மீதும் வல்ல ரப்புல் ஆலமீனுடைய வற்றா பெருங்கருணையும் அன்பும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக கொஞ்சம் அமைதியாக பக்கத்தில் பேசுனீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய உரை உங்களுக்கு விளங்காது. எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், மௌன விரதமாக இருந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் யார் கூப்பிட்டாலும் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசக்கூடாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, மரியமே, ஈசா என்கிற இந்த குழந்தையை உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறோம். ஆண் துணை இல்லாமல் இந்த குழந்தை வந்திருக்குது, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். இதை பற்றி மக்கள்லாம் கேட்பாங்க. கேட்கும்போது நீங்கள் அந்த கேள்விக்கு பதிலே பேசக்கூடாது. யார் அழைத்தாலும் கூப்பிட்டாலும் நீங்கள் என்ன சொல்லணும், இன்னி நதர்துல் லிர் ரஹ்மானி சௌமா, நான் அல்லாவுக்காக நோன்பு நோட்டிருக்கிறேன். ஃபலன் உ கல்லிமல் யௌம இன்சியா, இன்றைய தினம் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த தலைப்பின் கீழ் நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக கூர்ந்து நீங்கள் கேட்கின்ற பொழுது, பக்கத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி கொள்ளும்போது அது உங்களுக்கும் பயனுள்ள செய்தியாக இருக்கும். அதை இந்த செய்தியை கேட்க வந்த மக்களுக்கும் தெளிவாக அந்த கருத்துக்கள் போய் சென்றடையும். அந்த அடிப்படையில் கொஞ்சம் பேச்சை மட்டும் குறைத்து கொண்டு செவியை சீர்தூக்கி கூர்மைப்படுத்தி சொல்லக்கூடிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் கேட்டோமே ஆனால் அதனுடைய பலன்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு முழுமையாக வழங்குவான். இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே கொள்கை உறவா உறுதி உறவா என்கிற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனித சமுதாயம் நல்வழி பெறுவதற்காக மனிதர்களுக்கு இன்று ஏராளமான பல அருட்கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான். அந்த அருட்கொடைகளில் ஒன்றுதான் அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உறவு என்று சொல்லக்கூடிய அருட்கொடை. பொதுவாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை குறித்து மறுமை நாளிலே விசாரிப்போம் என்று சொல்கிறான். உங்களுக்கு நாம் என்னென்னலாம் அருட்கொடைகளை வழங்கினோமோ அந்த அருட்கொடைகள் குறித்து மறுமை நாளில் உங்களிடத்தில் கேள்வி இருக்கிறது, விசாரணை இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான். அதே போன்றுதான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு இடத்துல நமக்கு பதிய வைக்கிறான், அர்ஹாம்கள் குறித்தும் உங்களை அல்லாஹ் விசாரிப்பான், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், எந்த இறைவனிடத்திலே நீங்கள் தேவைகளை முறையிடுவீர்களோ, உங்களுடைய கோரிக்கைகளை கேட்பீர்களோ, அந்த இறைவனை நீங்கள் பயப்படுங்கள், அஞ்சுங்கள். வல் அர்ஹாம், உறவினர்களினுடைய விஷயத்திலேயும் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆனிலே உறவுகளை பேணுகின்ற விஷயத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடத்தில் நமக்கு அறிவுரை சொல்கிறான். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உறவு சம்பந்தமாக சொல்லும்போது, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கிய உறவை எவன் துண்டித்து வாழ்வானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான்
என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன இது மாதிரியான ஏராளமான செய்திகளை பார்க்க முடியும். அதே போன்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹுவின் தூதரே, அஹக்குன் நாசிபி ஹுஸ்னி சஹாபத்தி, இந்த உலகத்திலேயே நான் அதிகமாக நேசிப்பதற்கு தகுதியான ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது யார் என்று கேட்கிறார். அப்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உம்முக்க, உன் தாயை நீ நேசித்துக்கொள். உலகத்திலேயே நீ ஒரு ஆளை நேசிக்கணும்னு விரும்புறியா? ஒரு ஆளை ரொம்ப நெருக்கமான உறவாக உலகத்தில் நீ தேர்ந்தெடுக்க விரும்புகிறாய் என்றால் உன் தாயிடத்தில் நேசத்தை நீ காட்டு, அந்த உறவை நீ வலுப்படுத்து என்று சொல்றாங்க. அந்த நபித்தோழர் கேட்கிறார், சும்மமன், அல்லாஹுவின் தூதரே பிறகு யார்? உம்முக்க, உன் தாய்தான். சும்மமன், பிறகு யார்? உம்முக்க, உன் தாய்தான். 3 இடத்திலே தாயை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உறவை வலுப்படுத்திக் கொள், பலப்படுத்திக் கொள் என்று சொல்கிறார்கள். பிறகும் அந்த நபித்தோழர் கேட்கிறார், சும்மமன், அல்லாஹுவின் தூதரே பிறகு யார்? அபூக்க, உன் தந்தையை நீ அதற்கடுத்த நேசி என்று சொல்றாங்க. இந்த நேசத்தின் பட்டியலில் உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு பிறகு அவன் தூதருக்கு பிறகு நாம் நேசிக்க வேண்டிய ஒரு உறவு நம்முடைய தாய். 3 இடத்தை சொல்லிவிட்டு 4வதாக தந்தை என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இடத்திலே தாயை ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்கம் உலகத்திலே நேசிப்பதற்கு தகுதியான ஒரு உறவாக நமக்கு அடையாளப்படுத்துது தெரியுமா? இந்த தாய் தான் ஒரு மனிதனை இந்த உலகத்திலே உருவாக்குகிறாள், குழந்தையாக வெளிப்படுத்துகிறாள். அந்த தாய் தன் குழந்தையை தன் வயிற்றில் சுமந்து கொள்ளும் போது படக்கூடிய கஷ்டங்களும் இன்னல்களும் சாதாரணமானதா? அதையெல்லாம், அந்த தியாகத்தை எல்லாம் சொல்லி ஈஸியா முடிச்சிட முடியுமா? குழந்தை வயிற்றில் உருவானதிலிருந்து அந்த தாய் படுகிற பாடு கொஞ்ச நெஞ்ச கஷ்டங்கள் கிடையாது. கடுமையான சிரமத்தை ஒவ்வொரு தாய்மார்களும் சகித்து கொண்டுதான் குழந்தையை இந்த உலகத்திலே ஈன்றெடுக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அதனால தான் பெற்றோர்களை பற்றி சொல்லும்போது, பெற்றோர்கள் குறித்து உங்களுக்கு நாம உபதேசம் செய்திருக்கிறோம். வயோதிகத்தை அடைந்த தாயோ தந்தையோ உங்களிடத்தில் இருந்தால் பலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை நோக்கி சீ என்று கூட சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. அவ்வளவு மகத்துவமான ஒரு உறவு முறை இந்த தாய் தந்தையர்கள் என்று அல்லாஹ் தாயை ஒரு உச்சகட்ட இடத்துல தூக்கி வைத்து இந்த உறவை நீ சரியாக பேணிக்கொள் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்கள நீ விரட்டிராத, கருணையான வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை சொல்லு, இரக்கம் பணிவு என்கிற இறகுகளால் அவர்களை நீ போர்த்திக்கொள் என்று தாயின் மகத்துவத்தை பத்தி அல்லாஹ் பேசுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் இன்னும் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வலஅத்துஹு குர்ஹா, கடுமையான சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டுதான் உங்களுடைய தாய்மார்கள் உங்களை இந்த உலகத்தில் ஈன்றெடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தாயை பற்றி சொல்றான். வ ஃபிஸாலுஹு ஃபி ஆமைன், 2 வருடம் தன்னுடைய இரத்தத்தை பாலாக மாற்றி அந்த தாய் உங்களுக்கு கொடுக்கலையா? முழுமையான 2 வருடங்கள் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகளுக்கு இரத்தத்தை பாலாக தன் உடம்பில் உள்ள சத்தை எல்லாம் வழங்குகிறாளே, இது எவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு உறவு, இது எவ்வளவு பெரிய முக்கியத்துவமான ஒரு உறவு. இப்படி பெற்றோர்கள் என்கிற உறவையும் மற்ற உறவுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைத்து வாழுங்கள், உறவுகளை பேணுங்கள், அதற்கு முக்கியத்துவம் வழங்குங்கள் என்று பல இடத்துல அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த உறவுகள் எல்லாம் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் குடும்ப இரத்த பந்த உறவுகள் யாராக இருந்தாலும் இந்த உறவுகள் அனைத்துமே கொள்கை உறவுகளுக்கு மத்தியில் பெருசு கிடையாது. அல்ல அதை நமக்கு சொல்லி காட்டுறோம். உறவை நீங்க பேணணும், தாயை கவனிக்கணும், தந்தையை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், கணவன்மார்களை கவனிக்கணும், குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அரவணைத்து வாழுங்கள். ஆனால் இவர்கள் அனைவரையும் விட உங்களுக்கு ஒரு பெரிய உறவு இருக்கிறது. அது என்ன உறவு? அல்லாஹும் அவனுடைய தூதரும் அவனுடைய மார்க்கம். இந்த உறவுதான் உங்களுக்கு முதல் கட்ட நிலையிலே இருக்க வேண்டும். இந்த உறவு யாருக்கு 2ஆம் பட்சமாக மாறுகிறதோ, கொள்கை உறவை யார் 2ஆம் தரப்பு உறவாக நினைத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்திலே தான் நேசிக்கக்கூடிய
உறுதி உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீமைகளின்பால் அவர்கள் சென்று விடுவார்கள். அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒரு தவறை செய்யும் போது அதற்கு இணங்கி விடுவார்கள். குடும்ப உறவுகள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கும்போது அதற்கு இவர்களும் சேர்ந்து இணங்கி விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் உனக்கு உறவுல அவ்வளவு முக்கியத்துவத்தை சொல்லி இருந்தாலும், தாயை நேசிக்கும்படி சொல்லி இருந்தாலும், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் என்று வருகின்ற பொழுது அந்த உறவுக்கு தான்ப்பா நீ முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் என்று அல்லாஹ் திருமறையில் பல இடத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல நாம பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸில் ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க. சஹீஹ் புகாரியில 16வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. என்ன சொல்றாங்க? ஈமானின் சுவையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஈமானுக்குன்னு ஒரு சுவை இருக்குங்க. இந்த மார்க்கத்தில் நாம பயணிக்கிறோம் என்றால் ஏதோ உப்புச்சப்பா பயணிக்க கூடாது. டேஸ்டோட ஈமானின் சுவையை உணர்ந்து இந்த கொள்கையில், இந்த ஏகத்துவத்தில் நாம் பயணிக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லுது. இந்த சுவையை நாம் ஏன் இன்னைக்கு உணரல? தௌஹீதுக்காக நாம் அடி வாங்கி இருக்கிறோமா? அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறோமா? அல்லாஹ்வினுடைய இந்த சத்திய கொள்கைக்காக ஊர் விளக்கப்பட்டிருக்கிறோமா? அடி உதைகளை சந்தித்திருக்கிறோமா? உயிரை இழந்திருக்கிறோமா? இந்த கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்காததன் விளைவுதான் இந்த கொள்கையின் சுவையை நாம் உணரவில்லை. ஏதோ முஸ்லீமா வாழ்ந்தோம், முஸ்லீமா பிறந்தோம், முஸ்லீமா மௌத்தாகுவோம், கடமையான தொழுகையை தொழுவோம், நோன்பு நோற்போம், ஜக்காத்து கொடுப்போம், காசு பணம் இருந்தால் ஹஜ்ஜு உம்ராக்குன்னு போயிட்டு வருவோம், இதுதான் இஸ்லாம் என்று நாம் விலகி கொண்டிருக்கிறோம். அப்படி கிடையாது. இதற்கும் மேலாக ஒரு படித்தரம் இருக்கிறது. இஸ்லாத்தின் சுவையை நீங்கள் உணர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு அது குறித்து தெளிவுபடுத்துகிறார்கள். சலாசுன் 3 விஷயங்கள். மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். 3 அம்சங்கள் எந்த மூமினிடத்திலே இருக்கிறதோ அவன்தான் இஸ்லாத்தின் சுவையை சுவைத்தவன் என்று சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஐயக்கூனல்லாஹ வ ரசூலஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தவிர்த்து இந்த உலகத்தில் ஒரு மூமீனுக்கு வேறு யாரும் நேசத்திற்குரியவர்களாக ஆகிவிடக்கூடாது. அப்பத்தான் ஈமானுடைய சுவையை நீங்க சுவைக்க முடியுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம், அவனுடைய தூதர் தான் முக்கியம், அவனுடைய மார்க்கம் தான் எனக்கு முக்கியம் என்று யாருடைய உள்ளத்திலே ஒரு அம்சம் பதிந்து விட்டதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள். அவங்களுக்கு ஈமானுடைய டேஸ்ட் தெரியும். அல்லாஹ்வுக்காக, அவன் மார்க்கத்துக்காக, அவன் கொள்கைக்காக, அவன் தூதருக்காக உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழப்பார்கள். எதற்காகவும் இந்த கொள்கை உறவை அவர்கள் தூக்கி எறிந்து விட மாட்டார்கள். இப்படி இருந்தால்தான் ஈமானின் சுவையை நீங்கள் சுவைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அடுத்த கட்டமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதுல இன்னும் பல செய்திகளை சொல்றாங்க. குஃபுர் கொள்கையிலிருந்து தௌஹீதை நோக்கி வந்தோமே, மீண்டும் அந்த இணை வைப்பு கொள்கையில போய் நாம விழுந்துடக்கூடாது. அதை எந்த அளவுக்கு நம்ம வெறுக்கணும்? நரக நெருப்பில் முகம் குப்புற ஒருவன் தள்ளப்படுவதை எப்படி வெறுப்பானோ அதே போன்று சத்திய கொள்கைக்கு வந்த பிறகு மீண்டும் அசத்திய கொள்கையில போய் விழுகிறத ஒரு மூமின் வெறுக்கணும். அப்படி வெறுத்தாதான் அவன் ஈமானின் சுவையை சுவைத்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உறவுகள் என்று சொல்லி மார்க்கம் தடுத்த எத்தனை விஷயத்துல அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் ரசூலை தூக்கி எறிந்து விடுகிறோம். இப்படி நடக்குதா இல்லையா உலகத்தில்? யோசிச்சு பாருங்க. முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், ஈமானுடைய சுவை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ் ரசூலுக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுக்காதவர்களாக இருக்கிறார்கள். இது குடும்பத்தில் உள்ள எல்லா மட்டத்திலையும் நாம பார்க்க முடியும். ஒரு கணவனிடத்தில் இப்படி பார்க்கலாம், தாய் தந்தை இடத்துல பார்க்கலாம், பெற்றோர் பிள்ளைகள் என்கிற அந்த உறவு முறையில கூட அல்லாஹ் ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய மனோ இச்சைக்கு, குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தை 2ஆம் பட்சமாக தூக்கி எறியக்கூடிய முஸ்லிம்களை இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் திருமண விவகாரம். நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய அண்ணன் வீட்டில் ஒரு திருமணம் நடக்கும், நம்முடைய அக்கா வீட்டில் அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். பத்திரிகையை அடித்து மிக பிரம்மாண்டமான அளவில் பெரிய மகால்களை பிடிச்சி
பல லட்சங்களை செலவழித்து அதில் பல அனாச்சாரங்களை, மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை எல்லாம் செய்து கல்யாணத்துக்கு வாங்க என்று அழைப்பார்கள். வீட்டுக்கு வந்து பத்திரிகையை நீட்டுவார்கள். ஒரு ஏகத்துவவாதி அந்த இடத்துல எப்படி இருக்கணும் தெரியுமா? ஈமானின் சுவையை உணர்ந்தவன் சொல்வான், எனக்கு இந்த திருமணத்தை விட, இந்த உறவை விட அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் முக்கியம். நான் அல்லாஹ்வுக்காக, அவனுடைய மார்க்கத்துக்காக இந்த உறவை துறந்து வருகிறேன் என்று பிரிந்து வருவார்கள். இவர்கள் தான் ஈமானின் சுவையை உணர்ந்தவர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல நமக்கு அறிவிப்பு செய்கிறான். லா யுமினு அஹதக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். இந்த உலகத்திலே ஒரு மூமினுக்கு தன் தாயை விட, தன் தந்தையை விட, தன் பிள்ளைகளை விட, தன் உயிரை விட இந்த முஹம்மது உங்களுக்கு நேசத்திற்குரியவராக ஆகாத வரை உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை புறக்கணித்து விட்டு வரதட்சணை வாங்கப்படுகிற ஒரு திருமணத்தில் போய் நான் கை நனைக்கிறேன் என்றால் இந்த இறை தூதரின் வழிமுறையை நான் தூக்கி எறிகிறேன் என்ற அர்த்தம். அப்படித்தான் இன்றைக்கு வாழுகிறார்கள். ஒரு அற்பமான கல்யாண விஷயத்தில் போய் கொள்கையை அடகு வைத்து கொண்டு போய் நிற்கிறார்களே. உறுதி உறவு எனக்கு முக்கியம் என்று மார்க்கம் தடுத்த விஷயத்தில் போய் உறவை நம்ம மேற்கொள்ளலாமா? மார்க்கம் தடை செய்த ஒரு அடிப்படையில் போய் நின்று கொண்டு உறவை பேணுறேன் சொல்லுகிறார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் விருந்தழைப்பை ஏற்க சொல்லி இருக்கிறாங்களே, அதனால தான் நான் போனேன். எங்க போனேன்? வரதட்சணை திருமணத்துக்கு போனேன், பூப்புனித நீராட்டு விழாவுக்கு போனேன், சுன்னத்து கல்யாணம் என்று அழைக்கும் போது நான் போனேன். இப்படி ஏராளமான மார்க்கம் தடுத்த சபைகளில் நான் கலந்து கொள்கிறேன். ஏன் என்று கேட்டால் விருந்துக்கு கூப்பிட்டா போகலாம்ல என்று சொல்லுகிறார்கள். விருந்திற்கு போகலாம் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் தான் அல்லாஹ்வின் வசனங்கள் மறுத்து கேலிக்கு உள்ளாக்கப்படும் சபைகளில் நீங்கள் அமரக்கூடாது என்றும் சொன்னார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, அன் சமயத்தும் இதா ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸவு பிஹா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுத்து புறக்கணிக்கப்பட்டு கேலிக்குள்ளாக்கப்படுத்தப்படும் சபைகளில் நீங்கள் அமரக்கூடாது. அந்த சபைகளிலே நீங்கள் அமர்ந்தால் இன்னஹும் இதம் மிஸ்லுஹும், நீங்களும் அந்த தீமைக்கு சொந்தக்காரர்கள் தான். இந்த இடத்துல குடும்பத்தை பார்க்கக்கூடாது, இந்த இடத்துல உறவை பார்க்கக்கூடாது, இந்த இடத்தில் அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு அறிவிப்பு செய்கிறதா இல்லையா? இன்றைக்கு நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். காலங்காலமாக முஸ்லீமாக இருப்பவர்களை விட நேற்றைக்கு ஒருவர் முஸ்லீமாக மாறி இந்த கொள்கைக்கு வந்திருப்பார். ஒரு இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றிருப்பார், கிறிஸ்தவ மதத்திலிருந்து இஸ்லாத்தை நோக்கி வந்திருப்பார், மற்ற மதங்களிலிருந்து இந்த மார்க்கத்தை நேசித்து இந்த சுவையை உணர்ந்து வர்றாங்களா இல்லையா? இந்த மக்களிடத்தில் நீங்கள் கொள்கை உறுதியை பார்க்க முடியும். இந்த மக்களிடத்தில் இஸ்லாத்தை நோக்கி அணிவகுத்து வரக்கூடிய மக்களிடத்தில் காலங்காலமா முஸ்லீமா இருக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கொள்கை உறுதியை விட நேற்று முஸ்லீமாக மாறி வந்தவரிடத்தில் இந்த ஏகத்துவத்தினுடைய உறுதிப்பாட்டை நாம உணர முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஏராளமான பல சேவை நிறுவனங்களை நம்ம நடத்துகிறோம்ல, அதில் ஒரு நிறுவனம் தான் ஆண்கள் அழைப்பு இல்லம் என்று மதுரை திருமங்கலத்தில் அல் ஹிதாயா என்கிற ஆண்கள் அழைப்பு இல்லம் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய பெண்களுக்கு மதுரை அவனியாபுரத்தில் நடக்கிறது. இங்கே படிக்க வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்தை விரும்பி வருகிறார்கள், நேசித்து வருகிறார்கள். ஒரு 45 நாள் அங்கே தங்கி கல்வியை, மார்க்கத்தை படிக்கிறார்கள். படிக்கும் போது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை அவர்களுக்கு உள்ளத்தில் நாம் பாய்ச்சுகின்ற பொழுது கண்ணீர் மழுக அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை யோசிக்கிறார்கள், தன் தாயை யோசிக்கிறார்கள், தன் தந்தையை யோசிக்கிறார்கள், தன் அண்ணனை, தன்னுடைய தம்பியை, தன்னுடைய அக்கா, தங்கச்சி என்று அனைவரையும் இந்த மார்க்கத்திற்காக புறக்கணித்து விட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறேன், அவன் தூதருக்காக வந்திருக்கிறேன் என்கிற அந்த மன உறுதியை நேற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதர சகோதரிகளிடத்தில் பார்க்க முடியுதே. காலங்காலமாக இந்த கொள்கையில் பிறந்ததிலிருந்து முஸ்லிம்களாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே.
ஒரு அற்பமான விஷயத்திற்கு கூட இந்த மார்க்கத்தை தூக்கி எறிந்து விட்டு உறவுகள் என்று போய்விடுகிறோமே, கொள்கை உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லையே. யோசிச்சு பாருங்க, கதறுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். என் தாயுடைய நிலைமை மறுமையில் என்ன ஆகும்? இஸ்லாத்துக்கு வர்றாங்கல்ல, அவங்க அழுகிறார்கள், நான் இந்த மார்க்கத்தை அடைந்து விட்டேன், என்னுடைய தாயோ தந்தையோ இறந்து விட்டால் அவர்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கூட தேட முடியாமல் போகுதே என்று இந்த கொள்கையின் மகத்துவத்தை, சுவையை உணர்ந்து இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களுடைய உறுதிப்பாட்டை பார்க்க முடிகிறது. அப்போ இவ்வளவு காலமாக முஸ்லீமா நம்ம இருக்கிறோமே, இஸ்லாத்துக்காகவே வாழுகிறோமே, நம்மிடத்தில் அந்த கொள்கை உறுதி இருக்கிறதா, பற்று இருக்கிறதா? கொள்கை உறவா, மார்க்க உறவா என்று வருகின்ற பொழுது, குடும்ப உறவா என்று வருகின்ற பொழுது நாம் எந்த உறவை தேர்ந்தெடுக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய காலகட்டத்தில் சாத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்கிறார். இவங்களுடைய தாய் உம்மு சாத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கிறார்கள். அபி வக்காஸ் இஸ்லாத்திற்கு மாறின அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மிரட்டுகிறார்கள். சாத் பின் அபி வக்காஸே, ஒழுங்கா இஸ்லாத்திலிருந்து வெளியே வா, பழைய சிலை வழிபாட்டு கொள்கைக்கு நீ திரும்பி விடு, இல்லை என்றால் இன்றையிலிருந்து நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன் என்று மிரட்டுகிறார்கள். சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் தாய் தானே, அல்லாஹ் உறவை நேசிக்க தானே சொல்றான், அதனால இணங்கிக் கொள்வோம் என்று போகல. அந்த சாத் பின் அபி வக்காஸ் அவருடைய தாயார் குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி இந்த மார்க்கத்தின் அறிவுரைகளையும் சொல்லி கூப்பிடுறாங்க. எப்படி? சாத் பின் அபி வக்காஸே, என் அருமை மகனே, உன் மார்க்கம் இப்படி உனக்கு சொல்லி இருக்குதா? தாயை நேசிக்க சொல்லுதல, அப்ப நீ என்ன தாயை தூக்கி எறிஞ்சிட்டு இஸ்லாத்தை நோக்கி போறேன்னு போற? இது சரியான நிலைப்பாடா தெரியலையே, இஸ்லாத்தை விட்டு வெளியே வா என்று அழைக்கிறார்கள். அந்த நேரத்தில் சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி அருளுகிறான். உங்களுடைய தாயோ உங்களுடைய தந்தையர்களோ அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் விஷயத்திலே உங்களை இணை வைப்பு கொள்கைக்கு அழைப்பார்களே, ஆனால் ஃபலா துத்தியஹுமா, அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட தேவையில்லை. வசனம் இறங்குகிறது. சாத் பின் அபி வக்காஸ் அவர்களுடைய தாயார் 3 நாட்கள் பசியோடு பட்டினியோடு இருந்து மயக்கம் அடைகிறார்கள். மயக்கம் தெளிந்து எந்திரிச்சு தன்னுடைய மகனை கெட்ட வார்த்தைகளால் திட்டுகிறார்கள், சபிக்கிறார்கள், நீ நாசமா போ என்கிறார்கள். சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் வளைந்து கொடுத்தார்களா? என் தாய் தானே, என் இரத்த பந்த உறவு, ரசூலுல்லாஹ் நேசிக்க சொன்ன முதல் உறவு அதுதானே, தாய் என்று சொல்லி போய்விடவில்லை. என் தாயே இந்த மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை செய்யுமாறு எனக்கு ஏவும் போது நான் கட்டுப்பட முடியாது, நான் அவர்களுக்கு இணங்க முடியாது, எனக்கு அல்லாவும் ரசூலும் தான் முதல் கட்ட உறவு என்று எப்படியான நிலையில் உறுதியாக இந்த மார்க்கத்தில் கொள்கை உறவு தான் முக்கியம் என்று நின்றார்கள். நாம் அப்படி நிற்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை, நிறைய பேத்துக்கு அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உம்ரா செய்வதற்காக மதீனாவிலிருந்து கிளம்பி எங்கே போகிறாங்க? மக்காவிற்கு செல்கிறார்கள். போகக்கூடிய வழியில் ஹுதைபியா என்கிற இடத்துல தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஹுதைபியா என்கிற அந்த பகுதியில் காஃபீர்களுடைய கூட்டம் உள்ளே நுழைந்து வருகிறார்கள். முஸ்லீம்களை உம்ரா செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில உடன்படிக்கைகளை போடுகிறார்கள். அந்த உடன்படிக்கையை எதிரிகளின் தரப்பிலிருந்து பேசுபவர் யார் தெரியுமா? சுஹைல் பின் அம்ரு என்று சொல்லக்கூடிய எதிரிகளினுடைய ஒரு தலைவர். இந்த தரப்புல ரசூலுல்லாஹ் அந்த உடன்படிக்கை முஸ்லீம்களிற்கு ஆதரவாக நின்று பேசுறாங்க. என்ன உடன்படிக்கை போடுறாங்கன்னா, முகமதே, நீங்க இந்த வருஷம் உம்ரா செய்ய முடியாது, வந்தவர்கள் எல்லாம் அப்படியே திரும்பி போங்க, அடுத்த வருடம் நீங்கள் உம்ரா செய்வதற்கு மக்காவுக்கு வரலாம், ஆனால் அதற்கு சில நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள், மக்காவில் இருந்து இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கத்தை விரும்பி யாரேனும் மதீனாவிற்கு பயணம் செய்து ஹிஜ்ரத் செய்து வருவார்களே, ஆனால் அந்த முஸ்லீம்களை மீண்டும் மக்காவிற்கே எங்களிடத்திலே அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று மதீனாவிலிருந்து யாரேனும் இஸ்லாத்தை வெறுத்துவிட்டு வேண்டாம் என்று சொல்லி மக்காவிற்கு வருவார்களே, ஆனால் அவர்களையும் எங்களிடத்திலேயே அனுப்பிவிட வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. அந்த சுஹைல் பின் அம்ரு என்கிற எதிரி தரப்பில் உள்ளவர் பேசுகிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தில் இன்னும் கையெழுத்து போடலை. பேசி கொண்டிருக்கும் போதே
கைகளில் விலங்கு மாட்டப்பட்டு கால்களில் விலங்குகளால் பிணைக்கப்பட்டு உடலின் பல பகுதிகளும் இரத்தங்கள் சொட்ட சொட்ட அபூஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் தத்தி தத்தி தவழ்ந்து ஓடி வருகிறார். விலங்குகள் பிணைக்கப்பட்டிருக்கிறது, உடலில் இரத்தங்கள் சொட்டுகிறது. ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சரணாகதி அடைகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, முஸ்லிம்களே, ஐ மாஷரல் முஸ்லிமீன் துரத்து இலல் முஷ்ரிகீன், என்னை முஷ்ரிகீன்களிடத்தில் அனுப்பிவிடாதீர்கள். என்னுடைய நிலைமையை பாருங்கள். இந்த ஒப்பந்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கையெழுத்திட்டு விடாதீர்கள். கையெழுத்திட்டு விட்டால் என்னை நீங்கள் மதீனாவுக்கு அழைத்து செல்ல முடியாது. நான் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறேன். என் நிலைமையை பாருங்கள். என்னை அடித்து துவைத்து சின்னாபின்னமாக்கி இருக்கிறார்கள். என்னை மதீனாவுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஈமானிய சுவையை பார்க்கிறார்கள். இவ்வளவு அடிச்சிருக்கிறான், கை கால்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டிருக்கிறது, உடலின் பல வாறுகளாக சிதைக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கப்பட்டாலும் இந்த மார்க்கத்தில் தான் இருப்பேன் என்று அபூஜந்தல் நிற்கிறார் என்று சொன்னால், இவருடைய உள்ளத்தில் இந்த ஈமான், இந்த இறை நம்பிக்கை ஆழமாக பதிந்திருக்கிறது. அபூஜந்தலே, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், இந்த கொள்கை உங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளியேறி விடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி அபூஜந்தல் அவர்களை மீண்டும் அந்த முஷ்ரிக்கீன்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். சற்று யோசிச்சு பாருங்க, நாம இப்படி இந்த கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஒரு சின்ன ஒரு சோதனை வருகிறது, யாராவது நம்ம தௌஹீது கொள்கையை பின்பற்றும் போது நம்மை விமர்சிக்கிறார்கள், உடனே இனிமேல் யாருக்கும் இந்த கொள்கையை நாம சொல்ல தேவையில்லை, இனிமேல் நாம யாரும் இந்த தௌஹீத் ஜமாத்தில் போய் அங்கம் வகிக்க வேண்டாம் என்று ஊருக்கு பயந்து, உலகத்துக்கு பயந்து, உறவுகளுக்கு பயந்து இந்த கொள்கையை ஓரங்கட்டி விடுகிறோமே. அபூஜந்தல் வெளிப்படையாக இந்த மார்க்கத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துகிறார், காஃபிர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துகிறார். குடும்ப உறவை விட தகப்பன் எதிரலியில் நின்றாலும் எனக்கு இந்த தௌஹீது தான் முக்கியம் என்று வந்தாரா இல்லையா? நாம் அப்படியான நிலைமையில் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மூமீன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்றான். ஏகத்துவத்தின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ஜிக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் அவங்களை பற்றி சொல்றான். சூரத்துல் மும்தஹினா என்கிற அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனா ஃபி இப்ராஹிம வல்லதீனமா, இந்த இப்ராஹிம் என்கிற இந்த இறை தூதரிடத்திலேயும் அவரோடு இந்த இஸ்லாத்தை ஏற்று கூட்டம் கூட்டமாக நம்பிக்கை கொண்ட அந்த மக்களிடத்திலேயும் உலக மக்களே, முஸ்லிம்களே, உங்களுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது. என்ன முன்மாதிரி தெரியுமா? இது காலூலி கௌமிஹிம், இப்ராஹிம் தன்னுடைய கூட்டத்தார், தன் சமுதாயத்தாரை பார்த்து சொன்னார், இன்னா புராவு மின்கும் வ மிம்மா தாபுதூன மின் தூனில்லாஹ், என் சமுதாயமே, என் கூட்டத்தார்களே, அல்லாஹுவை நீங்கள் வணங்குகின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பிரிவு ஏற்பட்டு விட்டது, உங்களை விட்டு நான் பிரிந்து செல்கிறேன், கஃபர்னாபிக்கும், உங்களை மறுக்கிறேன், வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பகலாஉ அபதா ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹுவை மட்டும் வணங்குவோம் என்ற கொள்கைக்கு நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உறவு, பாசம், பந்தம், பிணைப்பு, அன்பு, நேசம் அனைத்தும் அல்லாஹ்வின் கொள்கைக்கு நீங்கள் வந்த பிறகுதான். அதுவரைக்கும் நீ வேற, நான் வேற, உன் கொள்கை வேற, என்னுடைய கொள்கை வேற என்று ஏகத்துவத்தில் நெருப்பாய் நின்று காட்டிய இப்ராஹிம் நபி அவர்களுடைய இந்த கொள்கை உறுதியை, கொள்கை பற்றை நாம பார்க்கிறோம். இப்ராஹிம் நபியினுடைய தந்தை ஆசர், அவங்களுக்கு தந்தை இல்லையா? ஏன் தூக்கி எறிந்து விட்டு வந்தார்கள்? அல்லாஹுவா தந்தையா என்று வந்தால் அல்லாஹு தான் எனக்கு முக்கியம், தாயா இந்த மார்க்கமா, எனக்கு இந்த மார்க்கம் தான் முக்கியம், கணவனா இந்த மார்க்கமா, இந்த மார்க்கம் தான் எனக்கு முக்கியம் என்று கொள்கை உறவை தான் ஒரு மூமின் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறான். நூஹ் நபியினுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நூஹ் நபி 950 ஆண்டு காலம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார். கப்பல் மிதக்கிறது. மகனே,
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியா நில்லு, இந்த கொள்கையின் பக்கம் வா, இந்த கப்பலில் நீ ஏறிக்கொள் என்று அழைக்கும் போது அவன் சொல்றான். நூஹ் நபியினுடைய மகன் பேசுகிறான், கால சாவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா, தந்தையே இந்த உயரமான மலையின் மீது ஏறி நான் தப்பித்துக் கொள்வேன் என்று அசத்திய கொள்கையில் அவன் உறுதியா இருக்கிறான், தந்தையை புறக்கணித்து நிற்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு பெரும் அலையை இருவர்களுக்கு மத்தியில் குறுக்கிட செய்து நூஹ் நபியினுடைய மகன் அல்லாஹ் அப்படி அந்த அலையில் அடித்து செல்ல வைக்கிறான். நீரில் மூழ்கி மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நூஹ் நபி அவர்கள் கையேந்துகிறார்கள், இறைவா என்னதான் இருந்தாலும் அவன் நான் பெற்ற மகன், என்னுடைய இரத்தம், என்னுடைய குருதி உறவு, அவனுக்கு நீ மன்னிச்சிறேன், அவனை நீ காப்பாத்திறேன் என்று நூஹ் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கும் போது அல்லாஹ் அந்த இடத்துல தெளிவுபடுத்துறான், நூஹே இவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனே இல்லை, நம்பிக்கை கொண்டு கப்பலில் உன்னுடன் யார் வந்தார்களோ அவர்கள்தான் உன் குடும்பம். அல்லாஹ் தான் எங்களுக்கு வேணும், அவனுடைய ரசூல் தான் எங்களுக்கு வேணும் என்று கப்பலில் இறை நம்பிக்கை கொண்டு ஏறினார்களே அவங்க தான் உங்களுடைய குடும்பம். உங்களுடைய இரத்தத்தினால் இருந்து அவன் வெளியேறி வந்திருந்தாலும் நீங்களே பெற்றிருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக வந்து நிற்கிறானா அவன் உங்களுடைய குடும்பமே கிடையாது, அவன் எப்படி உங்களுடைய குடும்பமாவான் என்று அல்லாஹுடைய தூதர் நூஹ் நபி அவர்களுக்கு இந்த செய்தியை அல்லாஹ் பதிய வைக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். சூரத்துல் முஜாதலா என்கிற அத்தியாயத்தினுடைய இறுதி வசனம் 22வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அதில் அல்லாஹ் சொல்றான், லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி யுஆதுன மன் ஹாத்தல்லாஹு வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எதிரிகளாக வாழக்கூடிய மக்களை அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட கூட்டம் நேசிப்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், மறுமை நாளை நம்புகிறேன் என்றால் என்னுடைய உறவுகளில் நான் அல்லாஹ்வை விட அவன் தூதரை விட வேறு யாரையும் நேசிக்கவே கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலேயே குறிப்பிடுகிறான், வலவு கானு ஆபாஹும், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் எதிரிகளாக அவர்களுடைய மூமின்களுடைய பெற்றோர்கள் வந்தாலும் சரி, அவ் அபுனாகும் அல்லது அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு எதிராக வந்து நின்றாலும் சரி, அவ் இஹ்வானகும் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தகும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், இவர்களை மூமின்கள் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இவர்கள் வரும்போது நேசிக்க மாட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க கதபஃபி குலூபிஹுமுல் ஈமான், இவர்களுடைய உள்ளத்தில் தான் அல்லாஹ் ஈமானை பதிய வைத்திருக்கிறான். வ ஐயதஹும் பிரூஹிம் மின்ஹு, தன்னிடமிருந்துள்ள ஜிப்ரீல் ரூஹை கொண்டு அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துகிறான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இந்த மக்களை பற்றி தெளிவுபடுத்துகிறான். இறுதியில் அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, ஆறுகள் ஓடும் சொர்க்கம் இவர்களுக்காக காத்திருக்கிறது. உலாயிக்க ஹிஸ்புல்லா, இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படையினர்கள். அல்லாஹ் தான் எங்களுக்கு முக்கியம், ரசூல் தான் எங்களுக்கு முக்கியம், இந்த கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம் என்று வந்து நின்ற இந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஒரு கண்ணியத்தை உயர்த்துகிறான், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படையினர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய படையினர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ சற்று யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் எந்த உறவுகளை எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ, யார் யாரெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக நம்மை அழைக்கும் போது உறவு தானே, நாளைக்கு நம்மளுக்கு முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, உறவு முறிந்து விடும், இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய உறவு முறிந்தாலும் பரவாயில்லை, மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தில் உறவை பேணுதல் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குருதி உறவை இந்த விஷயத்தில் நீங்கள் நேசிக்க கூடாது. இந்த அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தில் கொள்கை உறவு தான் உங்களுக்கு முக்கியமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். ஒரு குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி நடக்கணும் தெரியுமா? என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய தாயோ தந்தையோ என் மகனோ என் மனைவியோ என்னுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்களோ மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது
அவர்களிடத்தில் அந்த தப்பை தட்டி கேட்பவன், சுட்டி காட்டுவன் தான் உண்மையான ஏகத்துவவாதியாக இருக்க முடியும். ரசூலுல்லாஹ் அப்படிதானே செஞ்சாங்க. தன் மகள் ஃபாத்திமா அவர்கள் விருந்துக்கு கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் விருந்து உபசரிப்பை ஏற்று போறாங்க. வீட்டுக்கு முன்னால் உருவப்படம் பொறிக்கப்பட்ட ஒரு துணியை பார்த்து விட்டு விருந்துக்கு போகாமல் விலகி வந்துடுறாங்க. ஃபாத்திமா அவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து சந்திச்சு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் விருந்துக்கு வரல, வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு ஏன் போயிட்டீங்க என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உருவப்படம் உள்ள அந்த வீடுகளுக்குள் வானவர்கள் மலக்குமார்கள் வரமாட்டார்களே, நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே வர முடியும்? பாத்திமாவே, நீ என்னுடைய மகளாக இருக்கலாம், மகளா மார்க்கமா என்று வந்தால் எனக்கு மார்க்கம் தான் முக்கியம். தெளிவுபடுத்தினார்களா இல்லையா? ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடிவிட்டால் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வர வைத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சமாதானம் பேச அனுப்புகிறார்கள். ஸெய்த் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உயர்ந்த குலத்து பெண்மணி திருடி விட்டார்கள் தான், கையை வெட்டிடாதீங்க, விட்டுருங்களேன் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நான் பெற்றெடுத்த என்னுடைய ஈரக்குலை ஃபாத்திமா என் மகள் திருடி இருந்தாலும் லகதாத்து யதஹா, அவளுடைய கரத்தை நான் வெட்டியே தீருவேன் என்று சொன்னாங்க. இந்த இடத்துல உறவு முக்கியமா? தவறு என்று வருகின்ற பொழுது, தீமை என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு தான் முக்கியத்துவம். பெற்றெடுத்த மகளாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கொள்கைக்கு தான் முதல் முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது. குற்றவியல் சட்டங்களை பற்றி அல்லாஹ் பேசுறான். விபச்சாரம் செய்துவிட்ட ஆண்கள், பெண்கள், இவர்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 100 கசையடி அடியுங்கள். எப்படி அடிக்கணும்? சுத்தி நின்று அனைவரும் பார்க்கணும். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நடுவில் அவர்களை நிறுத்தி அவர்களை 100 கசையடி அடியுங்கள், நாடு கடத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது. அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அடிக்கும் போது உறவுகள் நின்று பார்ப்பார்கள். ஒட்டுமொத்த உறவுகளும் குடும்பத்தார்களும் அந்த தண்டனையை கண்கூடாக பார்ப்பார்கள். ஒவ்வொரு குச்சியின் அடி உடம்பில் விழுக விழுக இரத்தங்கள் கசியும், தோள்கள் கிளியும், அடிக்க அடிக்க கதறுவார்கள், கத்துவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் இரக்கம் காட்டிவிடக் கூடாது. அல்லாஹ்வின் மார்க்கத்துக்கு தான், நீங்கள் கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றான், கண்ணீர் வரும், கதறுவோம். கண்ணுக்கு முன்னால் ஒரு உறவு பாதிக்கப்படுகின்ற பொழுது குருதியின் இரத்தங்கள் எல்லாம் அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்றான், உனக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் அந்த இடத்திலே முக்கியம். உறவை பார்க்க கூடாது, ஊரை பார்க்க கூடாது, இரக்கம் காட்டக்கூடாது. சந்தித்தார்களே அத்தனை போர்க்களத்திலேயும் எதிரிப்படையில் எல்லாம் யார்? எல்லாமே சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், சஹாபாக்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள் தான் எதிர்த்தரப்பில் வந்து நின்றார்கள். அதனால கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணி, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, உறவுதானே விட்டுருவோம் என்று இருந்தார்களா? ரசூலுல்லாஹ் ஒரு போர்க்களத்தில் அப்படி முடிவெடுக்கிறாங்க. காசு பணத்தை வாங்கிட்டு விட்டுருவோம், எல்லாரும் சொந்த பந்தமாக இருக்கிறாங்க, கொலை பண்ண வேணாங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள் அல்லாஹ்வின் எதிரிகள், இவர்களை விடக்கூடாது, சொந்த பந்தமாக இருக்கட்டும், குருதி உறவாகவே இவர்கள் இருக்கட்டும், கொள்கைக்கு தான் முக்கியத்துவம், இவங்களை விட்டுறாதீங்கிறார் உமர் அவர்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், முகம்மதே, இந்த உலக வசதிகள் உங்களுடைய கண்ணை திசை திருப்பதா? காசு பணத்தை வாங்கிட்டு உறவு என்கிற காரணத்தினால இவங்களை அப்படியே கைவிட்டு விடலாம், தண்டிக்க வேண்டாம் என்று நினைக்கிறீர்களா? உறவுகளா, மார்க்கமா, கொள்கையா என்று வருகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்வின் கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் வழங்கணும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ரசூலுல்லாவுக்கு உபதேசம் செய்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மார்க்கம், இந்த கொள்கை, இது நமக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு பொக்கிஷம், ஒரு பேரருள். இதை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். எத்தனை பேத்துக்கு இந்த மார்க்கம் கிடைக்கவில்லை? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சாதாரணமாக நாம் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு இளமை பருவத்தை அடைகிறார்களா? மாற்று மதத்தவர்களோடு காதல் என்கிற பெயரால் ஓடுகிறார்களா இல்லையா? அதற்கு காரணம் யார்? கொள்கையை சொல்லி நாம் வளர்த்திருந்தால், மார்க்கத்தின் முக்கியத்துவத்தை சொல்லி வளர்த்திருந்தால், வீட்டை விட்டு படிதாண்டி தாய் தந்தையை தூக்கி எறிஞ்சிட்டு, மார்க்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, அல்லாஹ் ரசூலை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடக்கூடியவர்களாக இருப்பார்களா? சிந்திச்சு பாருங்க.
உக்பா பின் அபி முஅய்த் என்று சொல்லக்கூடிய எதிரியினுடைய தலைவன் ஒருவன் காபத்துல்லாவில் ரசூலுல்லாஹ் சஜ்தா செய்யும் போது ஒட்டகத்தின் மலக்குடலை போட்ட அந்த கூட்டம், அதில் உள்ள ஒரு தலைவன் உக்பா பின் அபி முஅய்த் என்பவன். இவர்களுடைய மகள் உம்மு சுலைம், ரசூலுல்லாஹ்வுடைய மகள் கிடையாது, இவருடைய இந்த எதிரியினுடைய மகள். அவங்க பேர் உம்மு குல்சுமாக இருக்கக்கூடியவர்கள். அவங்களுடைய பேர் உம்மு குல்சும். இவங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து தன்னந்தனியாக மதீனாவை நோக்கி இந்த மார்க்கத்திற்காக கொள்கை உறவை பேணுவதற்காக வருகிறார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான், முகமதே, பெண்களாக இந்த ஏகத்துவ கொள்கையை நேசித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசித்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்களா, அவர்களை எதிரிகளின் கையில் திருப்பி கொடுத்து விடாதீர்கள். அவர்களுடைய ஈமானை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். உண்மையிலேயே அவர்கள் இந்த மார்க்கத்துக்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டால் அவர்களை மீண்டும் நீங்கள் அனுப்பக்கூடாது. அவர்கள் கொள்கை உறவை நாடி வந்திருக்கிறார்கள், குடும்ப உறவை தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறார்கள். எனக்கு என்னுடைய தகப்பன் தேவையில்லை, என் குடும்பம் தேவையில்லை, அல்லாஹ் தேவை, அவன் மார்க்கம் தேவை, அவன் கொள்கை தேவை என்று நேசித்து வருகிறார்களா, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள், அவர்களை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சட்டம் இயற்றக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும். ஒன்றே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், குடும்ப உறவு தான், நம்ம இரத்த பந்தம் தான். மார்க்கத்துக்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை செய்யும் போது நாம் என்ன நினைக்கணும் தெரியுமா? என் குடும்பத்தினுடைய திருப்தி எனக்கு இந்த இடத்துல முக்கியம் கிடையாது, அல்லாஹ்வின் திருப்தி தான் முக்கியம். ஊர் உலகத்தினுடைய குடும்பத்தினுடைய திருப்தி எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி தான் முக்கியம். பலவாறாக பேசுவார்களா, பேசிட்டு போட்டும், இவர்கள்லாம் உறவை பேணுபவர்களா என்று பேசுவார்கள். தௌஹீதுன்னு சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. தௌஹீது என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் கடுமையாக்குகிறார்கள், உறவுகளை எல்லாம் பிரிக்க சொல்கிறார்கள் என்று நம்மை பார்த்து ஏராளமான விமர்சனங்களை வைப்பார்கள். குடும்பத்தை ரெண்டாக்குற ஒரு ஜமாத்து தான் இந்த தௌஹீத் ஜமாத்து, உறவை பிரிக்க சொல்லக்கூடிய ஜமாத்து தான் இந்த தௌஹீத் ஜமாத்து என்றெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறார்களே. நாம் யாருக்காக அவர்களை வெறுத்து விட்டு வந்திருக்கிறோம்? யாருக்காக அந்த உறவுகளை எல்லாம் துண்டித்து விட்டு இந்த கொள்கையை நேசித்து வந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக, அவனுடைய மார்க்கத்துக்காக, அவனுடைய தூதர் காட்டிய வழிமுறையை பேணி மார்க்கத்துக்கு முரணான சபையில் உறவுகளோடு கலக்க முடியாது என்று பிரிந்து வந்திருக்கிறோம். ஒன்றை தெளிவாக நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நமக்கு குறிப்பிடுறான், அஸல்லாஹு ஐ யஜால பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைத்தும் மின்ஹும் மவத்தா. நீங்கள் இந்த உலகத்தில் படைத்த இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடி உங்களுடைய உறவுகளை புறக்கணிக்கிறீர்களா? புறக்கணியுங்கள். எனக்காகத்தான புறக்கணிச்சிங்க, அந்த உறவை நானே உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம நினைக்கிறோம் உறவு பிரியுதே, மார்க்கத்துக்காக நம்ம ஒதுங்குறோம், ஆனால் அவர்கள் நம்ம இடத்தில் அதை புரிந்து கொள்ளாமல் இஸ்லாத்துக்காகத்தானே இவங்க இப்படி நம்ம எதிர்த்து நிற்கிறார்கள், பிரிகிறார்கள், கல்யாணத்துக்கு வராததுக்கு காரணம் இதுதானே, மார்க்கம் தானே என்று அவர்கள் ஒரு நாள் யோசிப்பார்கள். அப்படி யோசிக்கும் போது தௌஹீது கொள்கையை நோக்கி அந்த உறவுகள் எல்லாம் வருவார்கள். நாமெல்லாம் இன்றைக்கு இந்த சத்தியத்தில், இந்த ஏகத்துவத்தில் இருக்கிறோம் என்றால் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த கொள்கையை விளங்கி நாம் வந்தோமா? நாமெல்லாம் ஆரம்பத்தில் வரதட்சணை திருமணத்துக்கு போகத்தானே செஞ்சோம், தர்கா வழிபாட்டில் போய் கலந்துக்கிறதானே செஞ்சோம், பாத்தியா, மௌலூது, கந்தூரி போன்ற எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களில் இருந்தவர்கள் தான் நம்முடைய கொள்கை நம்மிடத்தில் புறக்கணித்தார்கள். உன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், நீ தர்காவுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன், நீ புது வீடில் பால் காட்சி நிகழ்வு என்று ஒன்றை காட்சினால் நான் வரமாட்டேன், சுன்னத்து கல்யாணம் என்கிற ஒரு நிகழ்வை அரங்கேற்றினால் வரமாட்டேன் என்று நாமெல்லாம் நம்முடைய உறவுகள் எல்லாம் நம்மை ஒரு காலகட்டத்தில் புறக்கணிக்கும் போது தான் நாம் யோசித்தோம், சரி இது கரெக்டு தான், ஏன் இவங்க கல்யாணத்துக்கு வரல, ஏன் இவங்க பால் காட்சிக்கு வரல, ஏன் இவங்க சடங்குக்கு வரல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இது இல்லை என்று தெரிந்த பிறகு அந்த உறவுகளையும் நம்மையும் அல்லாஹ் இன்றைக்கு இணைத்திருக்கிறானா இல்லையா? கொள்கை உறவாக நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறானா இல்லையா? யாரோ எங்கேயோ முகம் தெரியாத ஆளாக இருப்பார், இந்த கொள்கையால் அல்லாஹ் ஒரு இணைப்பை, ஒரு பிணைப்பை, ஒரு பாசத்தை ஏற்படுத்துகிறானா இல்லையா? இப்படி ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அபூ சுஃபியான் இறுதி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ் இந்த ஏகத்துவ கொள்கையை நோக்கி அவரை கொண்டு வந்தானா இல்லையா?
காலித் பின் வலீத் எதிரிகளின் கூட்டத்திலே இருந்தார். இஸ்ராத்தின் போர்வாளாக காலித் பின் வலீதை அல்லாஹ் நுழைத்தானா இல்லையா? இதே போன்று நாம் எந்தெந்த உறவுகளை எல்லாம் இன்றைக்கு அல்லாஹ்வுக்காக புறக்கணிக்கிறோமோ, கொள்கை உறவுதான் முக்கியம் என்று நிற்கிறோமோ, அந்த உறவுகள் நாம் புறக்கணித்த உறவுகளை அல்லாஹ் நம்ம கூட கொண்டு வந்து சேர்ப்பான். நாம் அல்லாஹ்விடத்தில் அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனவே இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு பொக்கிஷமாக வழங்கி இருக்கிறான். இதில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக நம்முடைய குடும்ப உறவுகள், குருதி உறவுகள் செல்லும்போது அவர்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை புரிய வைத்து அதை தெளிவுபடுத்தி கொள்கை உறவுதான் முக்கியம் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி சத்தியத்தில் நிலைத்து நீடிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.